அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025. இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன் நம்ம 1 மந்த்துக்கு பிஃபோராவே கொடுத்திருக்கோம். எனவே அட்வான்ஸ் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். நம்ம எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக அமையட்டும். இந்த 2025 நிறைய எதிர்பார்ப்புகளோட 12 ராசிகளும் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜனவரி மாதத்துல நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுது, இதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவது ராசி மேஷம். மேஷ ராசிக்கு இந்த 2025ல ஜனவரி மந்த் எப்படி இருக்கு? நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்தோட பிகினிங்ல பார்த்தோம்னா செவ்வாய் நீச்சமாகி வக்ரத்துல சஞ்சாரம் செய்வார். அதுல நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசிநாதன் கேந்திரம் ஏறுறது நல்லது, ஆனா நீச்சமாகிறது குற்றம். இப்போ வக்ரம் ஆயிருக்கிறதுனால அது நிச்சயமா நமக்கு ஃபேவர் தான் பண்ணும். ஆகவே ராசிநாதன் வலிமையா தான் இருக்காரு. ஆகவே ராசிநாதன் வலிமை அடைகிறதே ஒரு சிறப்பு தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 21ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஃபேவரா இருப்பாரு. கடகத்துல செவ்வாய் நீச்சமாகி வக்ரமாகி அதுலயும் கேந்திரம் ஏறி இருக்கிறதுனால, கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது நமக்கு நிச்சயமா ஒரு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 21ஆம் தேதி செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றாரு. செவ்வாய் வக்ரமாகி 3ஆம் இடத்துக்கு போறாரு. பொதுவா செவ்வாய் 3ல இருக்கிறது சிறப்பு, ஆனா நம்முடைய ராசிநாதன் 3க்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. ஆனா அஷ்டமாதிபதி 3க்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம். ஏன்னா செவ்வாய் தான் நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவாரு. ஆகவே செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாவுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்காரு. பெருசா நெகட்டிவான சிச்சுவேஷன்ல இல்ல. ஆகவே ராசிநாதன் வலுத்தாலே போதும், ராசிநாதன் நல்ல நிலையில இருந்தாலே போதும், அந்த மந்த் நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா போகும். ஆகவே செவ்வாயுடைய நிலை இந்த மாதத்துல நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே போல கேது வழக்கம் போல 6th ஹவுஸ்ல நமக்கு ஃபேவரா தான் இருக்காரு. செகண்ட் ஹவுஸ்ல குரு வக்ரமா இருக்காரு. குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லார்ட் ஆஃப் 9 and 12 பாதி சுபர் பாதி அசுபர் குரு. அவர் வக்ரமா இருக்கிறது நல்லதுதான், நேர்கதியில சஞ்சாரம் செய்யறது நல்லதுதான். அதுவும் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது குடும்ப வாழ்க்கை ரீதியா நிறைய நல்ல மாற்றங்களை செய்வாரு. நிறைய சுப விரய செலவுகள்ல இழுத்து விடுவாரு. அது நிச்சயமா அதுவும் நமக்கு ஃபேவர் தான். அது பெருசா மைனஸ் சொல்றதுக்கு இல்ல. அதுவே குரு 2ல வக்ரத்துல இருக்கிறதும் இந்த மாதத்துல நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததா புதன். புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் 4 நாள் அஷ்டமத்துல இருப்பாரு. புதன் நமக்கு முழு பாவர், அதாவது 3-6 கூடியவன். 3-6 கூடியவன் அஷ்டமத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். ஆகவே முதல் 4 நாள் புதன் நல்ல நிலையில இருப்பாரு. 4ஆம் தேதி புதன் பயிற்சியாகி சூரியனோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அதுவும் பாகியத்துல. புதன் பாகியத்துக்கு டிரான்சிட் ஆகிறது கொஞ்சம் குற்றமா இருந்தாலும் சூரியனோட இணைகிறது ஒரு சிறப்பு, புதாத்திய யோகம். அது நமக்கு நிச்சயமா பல வகையில நல்ல ஃபேவரான விஷயங்களை செய்யும். குறிப்பா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களையும் நிறைய வளர்ச்சியும் கொடுக்கும். அடுத்ததா சூரியன். சூரியன் 5ஆம் அதிபதி பாகியத்துல இருக்கிறது சிறப்பு. சூரியனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல பாக்கியம் பிளஸ் ஜீவனம் இந்த இடங்கள்ல தான் சஞ்சாரம் செய்வாரு. 5ஆம் அதிபதி திரிகோணம் கேந்திரத்துல இருக்கிறது நல்லது. அது நிச்சயமா நமக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அடுத்து சுக்கிரன் சனி சேர்க்கை, அதுவும் லாபத்துல. மேஷத்துக்கு நிச்சயமா அந்த சுக்கிரன் சனி சேர்க்கை பல வகையில நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் அதிபதி லாபத்துக்கு வருது ஒரு வகையில சிறப்பு. அதே போல 7ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் லாபத்துக்கு வருது பல வகையில சிறப்பு. மேலும் ஜீவனாதிபதி லாபாதிபதியோட இணைந்து இருக்காரு சுக்கிரன். சோ அதுவுமே நமக்கு சிறப்பு தான். சனியோட சுக்கிரன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பெருசா வீக்கான பலன்களை நம்ம எடுத்துக்க வேண்டாம். சில விஷயங்களை குழப்பத்தை ஏற்படுத்தி அதுல சுபமான மாற்றங்களை கொடுப்பாரு. குழப்பத்தை ஏற்படுத்தி சுபமான மாற்றத்தை கொடுப்பாரு. ஆகவே சுக்கிரன் சனி சேர்க்கை மேஷத்துக்கு நிச்சயமா நல்ல பலன்களை செய்யும். 12ல இருக்கிற ராகு அது மட்டும் வீக்கா இருக்கு. 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு நிறைய விரயம், தொடர் விரயத்தை அப்படியே ஒண்ணு மாத்தி ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பாரு. கையில பணம் நிக்கவே நிக்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் ஆசைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். ஆசையால விரயம் ஏற்படும். ஏதாச்சும் சின்னதா பண்ண வேண்டிய விஷயத்தை நல்லா பெருசா ரொம்ப பிரம்மாண்டமா பண்ண வச்சு நம்மள செலவுல இழுத்து விட்டுரும், அப்படின்னா கடன்ல இழுத்து விட்டுரும். ஆகவே விரயம் பண்றது நல்லது, அது சுப விரயமா பண்ணுங்க. அதே போல எல்லாத்தையும் ஒரு லிமிட் பண்ணிக்கோங்க. எதையும் சக்திக்கு மீறி செய்ய வேண்டாம். கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். உடைய சக்திக்கு மீறி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அதுல ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தும், குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சக்திக்கு மீறி எதையும் பண்ண வேண்டாம். வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள்ல சேஃபா அதை சேஃப்டி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ராகு கையில எவ்வளவு பணம் வந்தாலும் அதை கரைக்கிறது தான் பார்ப்பாரு. ஏன்னா விரயத்துல இருக்கிற ராகு ஆசையால அழிவை கொடுப்பாரு. கடந்த சில வருடமாவே ராகு 12ஆம் இடத்துல இருக்காரு. நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா சின்னதா செய்ய வேண்டிய விஷயத்த ரொம்ப பெருசா பண்ணி நிறைய கமிட்மெண்ட்ல மாட்டிருப்பாங்க. விரயத்துல ராகு இருக்கிற வரைக்கும் இந்த விரயம் அப்படிங்கிறது ஒரு முடிவற்ற ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படியே மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் விரய ராகுன்னு சொல்லுவோம். ஆகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மேஷம் ஜனவரி மந்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது
தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்துல சனி சுக்கிரனுடைய கூட்டணி பொருளாதார வரவை கொடுக்கும். குறிப்பா திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணையால ஒரு நல்ல ஆதாயம், வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து போராட்டம் குறையும், வாழ்க்கை துணையால ஒரு வளர்ச்சி, வாழ்க்கை துணையுடைய முழு ஒத்துழைப்பு, அதே போல பெண்களால ஆதாயம், பெண் நண்பர்களுடைய உதவி அதிகமா கிடைக்கும். சுக்கிரன் சனியோடு இணைந்து இருக்கிறதுனால எல்லாத்திலையும் ஒரு லிமிட்டேஜோட இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்துல பெண் நண்பர்களால ஆதாயம் ஏற்படும், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு வளர்ச்சி மாற்றம், அதே போல திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதுல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இப்போ நல்ல செய்திகள் வந்து சேரும். சுப விசேஷங்கள் சுப மாற்றங்கள் செய்யறதுக்கு ஒரு சரியான காலகட்டம். அதுலயும் வந்து 5ஆம் அதிபதி பாக்கியத்துல இருக்காரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரைய செலவுகள் இருக்கும். பூர்வீக சொந்த பந்தங்கள் எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு, சொந்தங்கள்லாம் ஒன்று கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு. சோ இதெல்லாம் இந்த மாதத்துல ஒரு பாசிபிளா இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு வரும்போது பூர்வீகம் சார்ந்த வகையில ஒரு விதமான மகிழ்ச்சியை செய்வாரு, ஒரு விதமான மகிழ்ச்சியான சுப விரைய செலவுகளை செய்ய வைப்பாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதே போல புதன் வந்து 4ஆம் தேதி பாக்கியத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அவை தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், அவர்கள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல தந்தையாரோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா புதன் வந்து 6ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு வரும்போது தந்தையாரோட ஏதாச்சும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு அப்படின்னா தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் கவலைகள் ஏதாச்சும் ஏற்படுத்தலாம். அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யுது. ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை அதுவும் பாக்கியத்துல, அது நிச்சயமா மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கல்வியில இருந்த தடை தாமதம், கல்வியில இருந்த குழப்பம் இதெல்லாமே விலகி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில சுப விரைய செலவுகள் பண்ணுவீங்க. கல்வி சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான விரைய செலவை இந்த மாதத்துல மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுலயும் 6ஆம் அதிபதி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோட இணைகிறதுனால கல்வி சார்ந்த வகையில கடன் வாங்கி செலவு செய்யறது, ஏதாச்சும் ஒரு புது விஷயம் கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றது, ஏதோ ஒரு விதமான கல்வி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது நோய் கடன் எதிரி இது மூணுலயும் ஒரு மாதிரி பயத்தை கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற கேது பயத்தை கொடுத்து நம்மளை கவனப்படுத்துவார். இந்த மூணு விஷயத்திலையும் ஒரு போக்கஸ்டான ஒரு மனநிலையை கொண்டு வருவார். ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் பாதிப்பு இருக்குனாக்கா அதுல பயத்தை கொடுத்து அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுப்பாரு. அதே போல கடன் சுமை அதிகமா இருக்கு, கடன் சார்ந்த விஷயங்கள்ல கமிட்மெண்ட் அதிகமா இருக்குனாக்கா அதுல பயத்தை கொடுத்து அதை கட்ட வைப்பாரு. அதே போல நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய போட்டி இருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு மாதிரி பயத்தை கொடுத்து நம்மளை இன்னும் அக்யூரேசியா அந்த விஷயத்தை செய்ய வைப்பாரு. ஆகவே 6ல இருக்கிற கேது ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். ஆனா கொஞ்சம் பயம் பதட்டம், மனமானது ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை, அப்படியே கொஞ்சம் விறுவிறுப்பா ஓடிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அதெல்லாம் 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஏற்படும். செவ்வாய் 4ல இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூட்டியை காட்டுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம திங்க் பண்றது, ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்காக அதிகமா எஃபோர்ட் போடுறது, அதே போல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்றது, பொருளாதார ரீதியா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை பூர்த்தி பண்றதுக்காக இந்த தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுவீங்க. ஒரு 8 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் எடுத்து நீங்க பாப்பீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஓவர் டியூட்டி அதெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பொருளாதார வரவு இருக்கு, அதுக்கான உழைப்பும் 100% நீங்க கொடுக்குறீங்க, அதுல ஒரு நல்ல சக்சஸ் ரேட் நிச்சயமா கிடைக்குது. ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, இதை மட்டும் நீங்க கேர் பண்ணிக்கிட்டா போதும். மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்தது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல தொடர் விரைய செலவுகள் இருக்கும். குடும்பத்துல நிறைய சுப விரைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா குரு விரையாதிபதி அவர் இப்போ வந்து 2ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு, பிளஸ் வந்து பாக்கியாதிபதி வக்ரம் ஆகிறாரு. விரையாதிபதி வக்ரமா இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செலவுகள் குறிப்பா ஃபேமிலி ரிலேட்டடான செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கும். ஆனா பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால இந்த பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிறகு வருத்தப்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதே போல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் கண்டிப்பா வேணும். ஓவராலா குரு 2ல இருக்கிறது நல்லதுதான். இந்த பேச்சுவார்த்தை வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் இருந்துச்சுன்னா முதல் 14 நாளுக்குள்ள நீங்க குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சூரியன் பாக்கியத்துல இருப்பாரு, சூரியன் வந்து 5ஆம் அதிபதி பாக்கியத்துல வர்றது குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா கொடுக்கும். 4ஆம் தேதி 6ஆம் அதிபதியோட இணைகிறாரு, 3-6 கூடியவனோட வந்து சூரியன் இணைவாரு. அந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விரைய செலவுகளோட குறிப்பா மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு, பெருசா மைனஸான விஷயங்கள்லாம் இல்ல. அதுலயும் திடீர் விபரீத ராஜயோகம் நல்ல வகையில ஆக்டிவேட் ஆகுது, புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா பாக்கியத்துல புதாதித்ய யோகம் இருக்கிறது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். புதுசு
புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறது, அதுல எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே போல சுக்கிரன் சனி சேர்க்கை இது வந்து நிறைய பேருக்கு வந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம், பதவி மாற்றம் இது சார்ந்த வகையில ஒரு ஃபேவரான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி தட்டுப்பாடோ அப்படிலாம் பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஏன்னா விரைய ராகு நம்ம சின்னதா பண்ணணும்னு நினைச்ச விஷயத்தை கூட பெருசா இழுத்து விட்டுரும். அதனால அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த்ல கொஞ்சம் கேர் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க எந்த விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த விஷயம் இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். உங்களுக்கு ஃபேவரா வந்து அமையும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்கா குறிப்பா சொல்லணும்னாக்கா 21ஆம் தேதி செவ்வாய் வந்து வக்ரத்துல நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். சோ அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். ஆகவே நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இது இன்டிமேட் பண்ணுது. ஓவராலா அந்த ஜனவரி மந்த் மேஷ ராசி மற்றும் மேஷ ராசியுடைய நட்சத்திரங்கள், லக்னம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. பெருசா மைனஸ்லாம் இல்ல. நீங்க நினைக்கிற விஷயத்தை இப்ப செயல்படுத்தலாம். ஆனா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த் வைஸா கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த வீக்னஸும் இல்ல. நீங்க நினைக்கிற விஷயம் உங்களுக்கு இந்த மந்த்ல நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.